விதமான காரியங்களோ தேவனிடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. பைபிள்ல கூட கொர்நேலியுஸ் தான தர்மங்கள் கூட அவனை நேரடியாக பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கல. அதற்கு பதிலாக தேவன் பேதுருவை ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண செய்து பாவ மன்னிப்பை, அதாவது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானத்தையும் பேதுரு கொடுத்தார். சோ இந்த காரியங்களை அவர்கள் நிறைவேற்றி தேவனை சந்திக்கிற ஒரு கூட்டமாக ஆயத்தப்பட்டார்கள். அப்போ வெறுமனே பெயருக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம இல்லாம தேவனை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறதா, கடைசி வரைக்கும் சத்தியத்திலே நடத்தி தேவனத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா, இது எல்லாவற்றையும் வெளிப்படையாக அறிவித்து நான் தேவனோட கூட இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற ஞானஸ்தானத்துல தேவனோட கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்திக்கணும். சோ இந்த 3 காரியங்களும் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அடிப்படையான ஆயத்தத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.